பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 துவக்கம். ஏப்ரல் 8 வரை 2 கட்டங்களாக நடத்த திட்டம். இந்தியாவில் மேலும் 2.64 லட்சம் பேருக்கு கோவிட் உறுதி. 1.9 லட்சம் பேர் டிஸ்சார்ஜ், 315 பேர் இறப்பு. டெல்லி காசிப்பூர் பூ மார்க்கெட்டில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு. பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்ததால் சதித்திட்டம் முறியடிப்பு. மாயாவதி கட்சியில் டிக்கெட் கிடைக்காததால் கதறி அழுத அரசியல்வாதி. பேனர் கூட வைத்துவிட்டேன் என புலம்புகிறார். கிருஷ்ணகிரியில் டாஸ்மாக் லாரி கவிழ்ந்தது. பீர் பாட்டில்களை மக்கள் அள்ளிச் சென்றனர். ஈராக்கில் அமெரிக்க தூதரகம் மீது ராக்கெட் தாக்குதல். பெண், சிறுமி ஆகியோர் காயம். பெரம்பூர் எம்எல்ஏ சேகருக்கு கோவிட் தொற்று உறுதி. காய்ச்சல் இருப்பதால் வீட்டில் தனிமை. கோவிட் விதிமீறல் அபராதம் விதிப்பது சாதனை அல்ல, வேதனையாக நினைப்பதாக சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிகரிக்கும் கோவிட் தொற்று. ஜனவரி 31 வரை அனைத்து பள்ளிகளையும் மூட உத்தரவு. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் காளைகள் அதகலம். சிறந்த காளைகளுக்கு கார் பரிசளிக்கும் முதல்வர். ஆத்தூர் அருகே மீன்குட்டையில் தவறி விழுந்த இரட்டை குழந்தைகள். மூச்சு திணறி பலியான சோகம். கேரளாவில் கன்னியாஸ்திரி பலாத்கார வழக்கில் கைதான பிஷப் பிராங்கோ விடுதலை. கோட்டயம் மாவட்ட கோர்ட் உத்தரவு. தமிழக கலாச்சாரத்தின் அடையாளமாக பொங்கல் திகழ்கிறது. உலக தமிழ் மக்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து. கோவிட் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினி வேண்டுகோள். உடல் ஆரோக்கியத்துக்கு விஞ்சியது எதுவும் இல்லை என அட்வைஸ். பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்க உறுதி ஏற்போம். பொங்கல் வாழ்த்து கூறி ஸ்டாலின் வேண்டுகோள். போகி பண்டிகையின் போது சென்னையில் காற்று மாசு ஏற்படவில்லை. டயர், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை எரிக்காமல் மக்கள் ஒத்துழைப்பு. மேற்கு வங்கத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட சம்பவம். பலி எண்ணிக்கை 9 அதிகரிப்பு. டெல்டா மாவட்டங்களில் களை கட்டிய பொங்கல் விழா. அறுவடை செய்த நெல்லில் பொங்கலிட்டு படைத்த விவசாயிகள். சபரிமலை கோயிலில் மகர ஜோதி தரிசனம். 8 இடங்களில் தரிசனம் செய்ய ஏற்பாடு. வாழ்வில் மகிழ்ச்சி, வளம், அமைதி கிடைக்கட்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொங்கல் வாழ்த்து. மத்திய பிரதேசத்தில் ஆன்லைன் கேம்களுக்கு வருகிறது கட்டுப்பாடு. அடிமையாகும் சிறுவர்கள் தற்கொலை செய்வதால் மாநில அரசு முடிவு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் 19ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிப்பு. ஒகேனக்கல் சுற்றுலா மையம் 5 நாட்களுக்கு மூடப்படுகிறது. அதிக கூட்டத்தால் தொற்று பரவலை தடுக்க நடவடிக்கை. பொங்கல் கொண்டாட கடந்த 3 நாளில் சென்னையிலிருந்து 8 லட்சம் பேர் சொந்த ஊர் பயணம். விதிமீறிய ஆம்னி பஸ்களிடம் இருந்து 5.52 லட்சம் அபராதம். அத்தியாவசிய தேவைகளுக்காக 17ஆம் தேதியும் செயல்படும் ரேஷன் கடைகள். உள்ளூர் விடுமுறை ரத்து செய்தது உணவு வழங்கல் துறை. இனி விரிவான செய்திகள். மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் 59 பேர் காயமடைந்தனர். மாடுபிடி வீரர்கள் 26 பேரும், மாட்டின் உரிமையாளர்கள் 22 பேரும், பார்வையாளர்கள் 11 பேரும் காயமடைந்தனர். இதில் 17 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த பாலமுருகன், வயது 18, மாடுகள் வெளியேறும் இடத்தில் நின்றிருந்தார்.
அப்போது வேகமாக வந்த காளை பாலமுருகனின் மார்பில் குத்தியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலமுருகன் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் இறந்தார். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 31ஆம் தேதி தொடங்குகிறது. பிப்ரவரி 1 இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 11, மார்ச் 14 முதல் ஏப்ரல் 8 வரை என 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம் சட்டசபை தேர்தலில் இதுவரை 300 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி முடிவு செய்துவிட்டார். சார்தாவால் தொகுதியில் அர்ஷத் ராணா என்பவர் டிக்கெட் கேட்டிருந்தார். மாயாவதி தயாரித்த பட்டியலில் தனது பெயர் இல்லை என்பதை அறிந்த ராணா மனமுடைந்து அழத் தொடங்கிவிட்டார். आप देख रहे होंगे, एक बार में दिल्ली का एड भी देख रहे होंगे, सारे होर्डिंग प्लेग सब कुछ मैं कर रहा हूँ, उसके बाद भी मेरे साथ ऐसा कर रहे हैं. 24 ஆண்டுகளாக கட்சிக்காக உழைக்கிறேன். நான் தான் வேட்பாளர் என நினைத்து தொகுதியில் பேனர் கூட வைத்துவிட்டேன். கடைசி நேரத்தில் கழுத்தை அறுத்து விட்டனர் என அழுது கொண்டே கூறினார். சீட்டுக்காக முக்கிய தலைவரிடம் நிறைய பணம் கொடுத்தேன். இன்னும் 50 லட்சம் கேட்கிறார். போன் செய்தால் எடுக்கவில்லை என்றும் ராணா வேதனையுடன் கூறினார். मुझे अंदर बिठा के यूं कहते हैं कि मैं तेरी जगह अब किसी और को चुनाव लड़ा रहे. आप देख रहे होंगे, एक बार में दिल्ली का एड भी देख रहे होंगे, सारे होर्डिंग प्लेग भाई सब. இந்தியாவில் மேலும் 2,64,000க்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் உறுதியானது. முந்தைய நாளை ஒப்பிடும்போது 17,000 அதிகம். நாட்டின் மொத்த தொற்று பாதிப்பு 3,65,82,000 தாண்டியது. 1,09,000க்கும் மேற்பட்டோர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,68,25,000 நெருங்கியது. 12,72,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். மேலும் 315 பேர் இறந்ததால் மொத்த மரணம் 4,85,350 அதிகரித்தது. நாட்டில் இதுவரை 155,39,00,000க்கு மேல் தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன. காஞ்சிபுரத்தில் உள்ள மதுபான ஆலையில் இருந்து பீர் பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணகிரி டாஸ்மாக் குடோனுக்கு லாரி புறப்பட்டது. ஊத்தங்கரை அருகே மிட்டப்பள்ளி கிராமத்தில் லாரி கவிழ்ந்தது. ஏராளமான பீர் பாட்டில்கள் நொறுங்கின. அப்பகுதி மக்கள் ஓடி வந்து உடையாத பீர் பாட்டில்களை எடுத்துக்கொண்டு ஓடினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மக்களை விரட்டினர். டிரைவர் தனசேகர் மதுபோதையில் லாரியை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என போலீசார் கூறினர். டிரைவரிடம் விசாரணை நடக்கிறது. டெல்லியில் பரபரப்பாக காணப்படும் பகுதி காசிப்பூர் பூ மார்க்கெட். இங்கு நீண்ட நேரமாக பேக் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. தேசிய பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் அங்கு குவிந்தனர். அந்த பேக்கில் சக்தி வாய்ந்த ஐஇடி வகை வெடிகுண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் ஊருக்கு வெளியே எடுத்துச் சென்று பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். மூன்று கிலோ எடையில் ஆர்டிஎக்ஸ் அமோனியம் நைட்ரேட் கலவையால் வெடிகுண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அவற்றின் மாதிரி ரசாயன சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. குடியரசு தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்க திட்டமிட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் டெல்லி சிறப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். சுகாதார பணியாளர்கள் வந்து 5.65 லட்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. முன்கலை பணியாளர்கள் சுமார் 4.78 லட்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்டோர் இணை நோய் உள்ளவர்கள் 20.83 லட்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம போட்டுக்கொண்டவர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்கள் 28,246, முன்கலை பணியாளர்கள் 21,803. அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டோர் இந்த பூஸ்டர் டோஸ், நம்ம ப்ரொடக்டிவ் டோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது 22,981. தமிழகத்தில் ஆல்மோஸ்ட் சுமார் 2,90,90,000 படுக்கைகள் நம்ம இருக்கும்போது 1,27,748 நம்ம கோவிடுக்குன்னு ஒதுக்கிக்கோம். அதில் இதுவரைக்கும் பெட் ஆக்குபன்சி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நோய் தொற்று உள்ளவர்கள் இருந்தால் கூட மருத்துவமனையில் 8,606 தான் நேற்றைய தினத்தில் இருக்காங்க. ஜிஹெச்ஐ பொறுத்த வரைக்கும் 2,000 படுக்கை இதுக்கு ஒதுனா கூட 199 பேர் தான் இருக்காங்க.
ஸோ ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு தான் படுக்கை வந்து நிரம்பியிருக்கு. தயவுசெய்து இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, இதை ஃபைன் போட்டு மட்டும் போடணுங்கிறது இல்லை. இது எங்களுக்கு 100 கோடிக்கு மேலே ஃபைன் வசூல் பண்ணிட்டோம், 50 லட்சத்துக்கு மேற்பட்டு ஒரு ஃபைன் வசூல் பண்ணுறோன்னு இது ஒரு சாதனையாக இல்லை, வேதனையாக நாங்கள் பதிவிடுறோம். பொதுமக்கள் இந்த பொது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினால் 2 அலைகள் குறைக்கப்பட்டது, அதை அவர்களுக்கு நினைவு கூறுறோம். திருப்பதியில் நடந்த தேசிய கபடி போட்டி நிறைவு விழாவில் பங்கேற்க கடந்த 9ஆம் தேதி ஆந்திர அமைச்சர் போட்சா சத்யநாராயணா, திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டி ஆகியோர் திருப்பதி விமான நிலையம் வந்தனர். இருவரையும் வரவேற்க திருப்பதி துணை மேயரான அபிநய் ரெட்டி சென்றிருந்தார். விமான நிலைய மேலாளர் சுனில் அபிநய ரெட்டி உள்ளே செல்ல அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இச்சம்பவத்திற்கு மறுநாள் திருப்பதி விமான நிலையத்திலும் விமான நிலைய ஊழியர் குடியிருப்பிலும் மாநகராட்சி குடிநீர் சப்ளை துண்டிக்கப்பட்டது. பைப்லைனில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக குடிநீர் சப்ளை தடைபட்டதாக திருப்பதி மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்தது. ஆனால் இது துணை மேயரின் வேலையாக இருக்கும் என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே 3 நாட்களுக்கு பின் குடிநீர் விநியோகம் தொடர்ந்தது. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பள்ளிகள் 50% இருக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வந்தன. தற்போது அம்மாநிலத்தில் கோவிட் பரவல் அதிகரித்து வருகிறது. ஒரே நாளில் 4031 பேருக்கு புதிதாக தொற்று உறுதியாகியுள்ளது. சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையும் 17,652ஆக அதிகரித்தது. இதையடுத்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளையும் நாளை முதல் 31ஆம் தேதி வரை மூட முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். அரசியல், மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது. அரசியல் தலைவர்கள், போலீசார் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பெரம்பூர் திமுக எம்எல்ஏ சேகருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது மனைவியும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இருவரும் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். கேரளாவில் 2018இல் 45 வயதான கன்னியாஸ்திரி ஒருவர் தன்னை பிஷப் பிராங்கோ முல்லக்கல் கற்பழித்ததாக போலீசில் புகார் அளித்தார். அதே ஆண்டு பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் வைத்து கோட்டயம் போலீசார் பிஷப் பிராங்கோவை கைது செய்தனர். கோட்டயம் மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் வழக்கை விசாரித்தது. மொத்தம் 83 சாட்சிகளிடம் விசாரணை நடந்தது. இன்று தீர்ப்பளித்த கோர்ட் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததால் பிராங்கோவை விடுவித்தது. இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கோட்டயம் எஸ்பி ஹரிசங்கர் கூறினார். கேரள மாநிலம் திருச்சூர் அடுத்த மட்டும் பகுதியைச் சேர்ந்தவர் பிராங்கோ 1990இல் பாதிரியார் ஆனார். 2009இல் பிஷப்பாக உயர்ந்தார். இந்தியாவில் கற்பழிப்பு வழக்கில் கைதான முதல் கத்தோலிக்க பிஷப் இவர்தான். திருப்பத்தூரில் தண்டபாணி கோவில் உள்ளது. அதன் கோபுரத்தில் ஏறிய மர்ம நபர்கள் மணிக்கூண்டின் மேல் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு கம்பியை அறுத்து உள்ளே இறங்கினர். கோவிலில் உள்ள 2 உண்டியல்களை உடைத்து 50,000 ரூபாயை கொள்ளையடித்தனர். பூஜை சாமான்கள் மற்றும் சிசிடிவி கேமரா, ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து சென்றனர். கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் திருப்பத்தூர் போலீசார் விசாரிக்கிறார்கள். கடந்த ஆண்டு போகி பண்டிகையை விட இந்த ஆண்டு சென்னையில் காற்று மாசு குறைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு போகி பண்டிகையை ஒட்டி 11 முதல் 13ஆம் தேதி வரை சென்னையின் 15 இடங்களில் 24 மணி நேரமும் காற்றின் தரம் ஆய்வு செய்யப்பட்டது. காற்று தர குறியீடு திருப்திகரமான அளவுகளிலேயே இருந்தது என்று கண்டறியப்பட்டது. போகி அன்று டயர், டியூப், ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை மக்கள் எரிக்காமல் இருந்தனர். விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை எரிக்காததால் புகை இல்லை. விமான போக்குவரத்தும் தடைபடவில்லை. கடந்த ஆண்டு போகி பண்டிகையின் போது சென்னை மாநகராட்சியில் காற்று தர குறியீட்டு அளவுகள் 12 மண்டலங்களில் மிதமான அளவுகளிலும் 3 மண்டலங்களில் மோசமாகவும் இருந்தது. புதுச்சேரியில் மேலும் 1471 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 82 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். 5658 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் மொத்த தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 1,35,337. இதில் 1,27,795 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் ஒருவர் இறந்ததால் மொத்த மரணம் 1884 ஆனது.
தமிழக மக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து கூறியுள்ளார். மக்கள் மனதில் மகிழ்ச்சியை எந்நாளும் பொங்க வைப்பதே பெரும் பணி என்று உழைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் காலம் என்பதால் மக்கள் கட்டுப்பாட்டுடன் பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இயற்கையோடு இணைந்து பொங்கல் கொண்டாடும் நாம் இன்று முதல் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு மஞ்சப்பையை பயன்படுத்துவோம் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் தமது வீடு முன்பு திரண்ட ரசிகர்களுக்கு நேரில் பொங்கல் வாழ்த்து கூறினார். ரஜினி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், ஒரு கஷ்டமான ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோவிட் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள கோவிட் விதிமுறைகள், கட்டுப்பாடுகளை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை விஞ்சியது எதுவும் இல்லை என்று ரஜினி குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கருமந்துறை அருகே குப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழரசன். கூலி தொழிலாளி. 3 வயதில் துளசிராம், துளசிதரன் என்ற இரட்டை குழந்தைகள் உள்ளனர். வீட்டின் அருகே உள்ள தோட்டில் குழந்தைகளை விளையாட விட்டுவிட்டு அங்கு மரம் வெட்டிக் கொண்டிருந்தார். மனைவி ஈஸ்வரி அவருக்கு உதவி செய்தார். விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் பக்கத்தில் இருந்த மீன் குட்டையில் தவறி விழுந்து மூச்சு திணறி இறந்தனர். குழந்தைகளை தேடிய தம்பதி குட்டையில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சம்பவம் குறித்து கருமந்துறை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை பீளமேட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் பொங்கலை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 5008 கரும்புகளை கொண்டு வனக்கோட்டை அமைத்து ஆஞ்சநேயருக்கு தியான அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த அலங்காரத்தில் ராம மந்திரம் ஜெபிக்கும் ஆஞ்சநேயர் கொடிய கோவிட் நோயிலிருந்து மக்களை காப்பார் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வழிபட்டனர். பொங்கல் திருவிழாவை ஒட்டி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் தியாகராஜன், மூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முதலில் கோயில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. அடுத்தடுத்து வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்கி மாடுபிடி வீரர்கள் வீரத்தை நிரூபித்தனர். தமிழருடைய பாரம்பரிய அடடே அழகுடா அடடே அட 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 நெருப்பு மாதிரி முடிச்சது வந்து பரிசு வாங்கிக்க. சூப்பர் சூப்பர் நல்ல மாதிரி தானே சொல்லுவாங்க. வித்தியாசமான ஜல்லிக்கட்டு நடக்குது ஆவணியாபுரத்துல. இந்த மாசம் அந்த மாட்டுக்கு ஷிப்ட் மாறிட்டேன். சூப்பர் 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 மாடு வெற்றி பெற்றது. பரிசு மாலை கொட்டுங்க. மாடு வெற்றி பெற்றது. கோயில் மாடு வீர தமிழ் மாடியா வீர தமிழ் துடி சுத்தர நல்ல மாடு தானே சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டில் 700 காளைகள் அவிழ்த்து விடப்பட உள்ளன. 300 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க காசு, கட்டில், பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. சிறந்த காளைக்கு முதல்வர் ஸ்டாலின் கார் பரிசு அளிக்கிறார். சிறந்த மாடுபிடி வீரருக்கு எம்எல்ஏ உதயநிதி 2 வீலர் வழங்க உள்ளார். மாநகராட்சி காவல்துறை கமிஷனர் அவர்களை ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதிகளில் ஒன்றான மும்பை தாராவியில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 90 அடி சாலை, செம்பூர், திலக் நகர் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் வீதிகளில் ஆர்வத்துடன் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்தனர்.
வண்ண கோலமிட்டு கரும்புகள் கட்டி 100க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடினர். ஆரம்பிச்ச டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 500 பேர் வச்சு ஒரு இது பண்ணும், ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிச்சது. இப்போ 1008 பேருக்கு பொங்கல் வச்சிருவோம் நாங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே பார்த்து ஈர்த்து என்டையர் தாராவி ஃபுல்லாக பொங்கல் விழா நடத்துகிறாங்க. என்டையர் தாராவி மட்டும் இல்லை, என்டையர் மகாராஷ்டிரா, ஐ கேன் லைக் ப்ரௌட்லி சே என்டையர் இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி வெளியில் ஒரு கூட்டு பொங்கலாக வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துகிறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் வித்தியாசம் என்ன அப்படின்னா, எங்களால் நிறைய பானை வச்சு பண்ண முடியலை. ஒரு பானை வச்சு பண்ணாலும் நாங்கள் சிறப்பாக பண்ணோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்த வருஷம் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு. இது 2வது வருஷம் நாங்கள் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். செம்பூர் டிஆர் நகர் மும்பை ஏரியாவில் வருஷம் போன 2 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் ரொம்ப பாதிப்பு இருந்தது. திருப்பத்தூர் ஜோதிமங்கலம் பகுதியில் போலீசார் வாகன சோதனை செய்தனர். அந்த வழியாக வந்த வேனை தடுத்து நிறுத்தினர். வேனை நிறுத்திவிட்டு டிரைவர் தப்பியோடினார். வேனில் சோதனை செய்தபோது 50 மூட்டைகளில் 3 டன் ரேஷன் அரிசி இருந்தது. அதனை கைப்பற்றி திருப்பத்தூர் வட்ட வழங்கல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 105 சிறிய ரக சேட்டலைட்டுகளை எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது. புளோரிடா ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. டிரான்ஸ்போர்ட்டர் 3 திட்டத்தின் கீழ் ராக்கெட் செலுத்தப்பட்டது. இந்த சேட்டலைட்டுகள் தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி பயணம் தொடர்பான தகவல்களை பெற உதவும். மத்திய பிரதேசத்தில் ஆன்லைன் வீடியோ கேம்களை வரைமுறைப்படுத்தும் புதிய சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மாநில உள்துறை அமைச்சர் நரோட்டம் மிஸ்ரா தெரிவித்தார். மாநில தலைநகர் போபாலில் ஆன்லைன் கேமுக்கு அடிமையான 11 வயது சிறுவன் பெற்றோரின் வங்கிக் கணக்கில் இருந்த 6000 ரூபாயை இழந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டான். ஆன்லைன் கேமுக்கு அடிமையான சிறுவர்கள் தற்கொலை முடிவை எடுப்பது மத்திய பிரதேசத்தில் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்கத்தான் ஆன்லைன் கேம் சட்டத்தை அமல்படுத்தப் போவதாக நரோட்டம் மிஸ்ரா தெரிவித்தார். மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தில் கவுஹாத்தி பிகானர் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது. 12 பெட்டிகள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் 5 பேர் இறந்தனர். மீட்பு பணிகளின் போது மேலும் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு இருப்பதால் பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்தது. 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.